ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஜனவரி மாதம் தற்போது நடந்துட்டுருக்கு. 2026 ஆண்டுடைய ஃபஸ்ட்டு மாதம் ஜனவரி மாதம். இந்த மாதத்தில் ஜனவரி 11 ஆர்கலியுடைய அஷ்டமியானது வருது. அன்னையிலிருந்து கிரகநிலைகளுடைய அமைப்பினால ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த எதிர்பாராத விஷயங்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத பலன்களாக ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போகிறேன். சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி பற்றி கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் சமுதாயத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்களையும் பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல கிரகணில உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராசியில் குரு வகரத்தோடு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, கலஸ்தர ஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு, அயனசயன போகஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு ஜனவரி 11க்கு மேலே அமைய போகுது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பலன்களாக சொல்கிற வாங்க பார்ப்பீங்க. நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பீங்க. இந்த ஜனவரி 11க்கு பிறகு பணவரவு இதனால் அதிகரித்து மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் நடக்க போகுது. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய போகுது. மெயினாக மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும். இதில் எந்த ஒரு காரியமும் இனி உங்களுக்கு சாதகமாக முடியும். விருப்பமானவர்களோடு சந்திப்பானது ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வாக்குவன்மையால் நன்மை கொடுக்கும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு உண்டாகும். அதனால் இனி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு திட்டமிட்டபடி எல்லாமே சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு ஈஸியாக வசூலாகும். மெயினாக எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். இதில் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். அதனால் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு வீண் அலைச்சல்கள் குறையும். மெயினாக எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து வேலையில் உங்களுக்கு கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே உங்களால் சமாளிக்க முடியும். அதனால் சாமர்த்திய பேச்சு ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதியானது உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய நெருக்கங்கள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி கூட உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் உங்களுக்கு வரும். பெண்களுக்கு கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க வாய்ப்பு இருக்குது. கையில் உங்களுக்கு காசானது பொருளும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடன் பணிபுரிவர்களிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே அதில் கவனமாக இருந்து ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். ஸோ சாதுரியமாக பேச முயற்சி பண்ணுங்க. அப்புறம் பிரிந்து சென்றவர்கள்
மீண்டும் தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தியடை செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கணும். அதுலேயும் டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது இந்த டைமு. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். விடாமுயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா காரியங்களில் வெற்றி பெறுவது உறுதி. விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை. வீண் பகை ஏற்படலாம். அப்புறம் ராசியதிபதி புதன் ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்கு பொறுப்புகளை ஏற்காம இருப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஒரு பக்கம் ஏற்படலாம். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய பயம் நீங்கும். எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றும். ஆசிரியர்களுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. அப்புறம் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த ஜனவரி 11க்கு மேலே சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பணவரவு கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளணும். திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடித்து மனநிம்மதி அடைவீங்க. பணவரவு அதிகரிக்கும். மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் திருவாதிரையில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. தீயார் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் உங்களுடைய பிடியிலிருந்து விடுபடுவீங்க. பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளறப்போகுது. அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படணும். இசைத்துறைகளில் சேர்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு வந்து சேரும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியது வரும். உங்களுடைய உடைமைகளை அப்போ கவனத்தோடு பார்த்து கொள்ளணும். பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும். அதை எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன் கிடைக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 11க்கு மேலே கிரகநிலைகளால் எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. இப்போ ஆன்மீகத்தில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி சொல்ல போகிறேன். இந்த உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய பொருளால் என்ன நன்மை உங்களுக்கு பெருகுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இதை பற்றிய தாள்களை பார்ப்பீங்க. காங்கயத்துக்கு அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருள் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஒவ்வொருவருக்குமே ஏற்படுத்தும். அது உங்கள் ராசிக்கு என்ன ஏற்படுத்துங்கிறத சொல்ல போகிறேன். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறந்த தலம். இந்த சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றதே ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்துறதுனால மூலவருக்கு இங்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தருடைய கனவுல குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரப்பெட்டியில் வைப்பது சொல்லுவார். இந்த மாதிரி தொன்று தொட்டு நடந்துட்டுருக்கு. பக்தருடைய கனவுல தோன்றிய கூறிய பொருளை அந்த பக்தரை கொண்டு மேற்படி பொருளை உத்தரப்பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும். இதுவரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்தது. கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் மண்விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் சேர்மராஜ் பக்தர் கனவுல காசி தீர்த்த வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் காசி தீர்த்த வைத்து பூஜை செய்யப்படுது. கடந்த 8 வருடங்களாக காசிக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வீட்டில் வைத்திருந்த அந்த தீர்த்தத்தை முருகன் கனவுல சொல்லி வைக்க சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து சிவாச்சாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாருடைய லைஃப்லையும் புனிதமாக போகுது. பர்டிகுலராக சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்.
காசி தீர்த்தம் தற்போது வைத்திருக்கிறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மை பெருகும், ஆன்மீக செழிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது போக போக தான் தெரிய வரும். ஸோ எப்படி அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்மீக விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ண தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.